ஜேபியும் சீரும் சிறப்போடு நடந்து வருகின்ற அச்சரப்பாக்கம் பகுதியில கோழியாலும் கிராமத்துக்கு பக்கத்துல நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய மணிமண்டபத்தில் பல்வேறு தலைவர்கள் வருகை தந்து இன்றைக்கு இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைவரும் பார்க்கின்ற வகையில பகதூர் திவான் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் மறைக்கப்பட்ட வரலாறை மீண்டும் தமிழ்நாட்டில் தட்டி எழுப்பி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அத்தனை தலைவர்களும் அழைத்து அச்சிரப்பாக்கத்தில் மிக பெரும் ஒரு மணிமண்டபம் இருக்கின்றது. அந்த மணிமண்டபத்திற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அதன் அடிப்படையில தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநீதிக்கு சாவு மணி அடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய மணிமண்டபத்தில் அனைத்து தலித் தலைவர்களும் கலந்து கொண்டு இன்றைக்கு தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தியிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் வருவதற்கு முன்பாக எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் சாத்தை பாக்யராஜுடைய அன்பு இளவல் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஆசிரியர் அவர்கள் வருகை தந்து நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்ற நிகழ்வை நாங்கள் கண்கூடாக கண்டோம். அதே போல் எங்கெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ ஒழிக்கும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு அருமையண்ணன் பறையர் பேரவை இயக்கத்தை நடத்தி கொண்டு தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் கள ஆய்வை சந்தித்துக் கொண்டு அங்க இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்கள் வழிக்கு ஒரு மாத்திரையாக வழங்கி வருகின்ற அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களும் வருகை தந்து தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு வீர முழக்கத்தை இங்கு ஏற்றிருக்கின்றார்கள். அதே போல் இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஒரு முழு காரணமாக இருக்கின்ற இந்த பகுதியுடைய இந்த தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பறையர் கூட்டமைப்பு தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களை போன்றவர்கள் இங்கே இல்லை என்று சொன்னால், இந்த நிகழ்வை எடுக்கவில்லை என்று சொன்னால், ஊடகம் மூலியமாக கிட்டத்தட்ட ஓராண்டு, ஒரு வருடமாக, ஒரு மாசமாக, 2 மாசமாக, 3 மாசமாக இந்த நிகழ்வை தொடர்ந்து அனைவரும் பார்க்கின்ற வகையில யாராவது ஒருவர் இந்த தலைவரை மறந்துவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஒரு தலைவரை அந்த ஊடகம் மூலியமாக அறிவித்து இவர்களெல்லாம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு மாலை அணிவிக்க வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தொடர்ந்து அறிவித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ஜெய்பீம் செந்தில் அவர்களை, அருமை அண்ணன் பூவை மூர்த்தியவர்கள் படையில பணியாற்றிய அருமை அண்ணன் பாபு அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதிய புரட்சி கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் கோவூர் கணேசன் அவர்களை, அருமை அண்ணன் நம்முடைய தலைமை செயலாளர் அருமை அண்ணன் துரசாமி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் புரட்சி அருமை அண்ணன் நம்முடைய செல்வா அவர்களை, மாநில செயலாளர் அருமை சகோதரர் சேகர் அவர்களை, அண்ணன் அஜய் சேகர் அவர்களை, அருமை அண்ணன் பார்த்திபன் அவர்களை, இந்த நிகழ்வு நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து களமாடி இருக்கின்ற அருமை சகோதரர்கள் அண்ணன் சி.கே. சேகர் அவர்களை, மாரிமுத்து அவர்களை, இந்த நிகழ்வுல எங்களை கிட்டத்தட்ட மாமல்லபுரத்துல கிளம்பி அங்க இருந்து பல நிகழ்வுகளை இங்கே நடத்தி எங்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்ற செய்யூர் தொகுதி மாவட்ட தலைவர் சேகர் அவர்களை, அருமை தம்பி சுகுமார் அவர்களை, மாரிமுத்து அவர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் தாமரம் பகுதியில் வருகை தந்திருக்கின்ற அருமையன் மாறி அவரோடு சேர்ந்து வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தாய்மார்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அக்கா கனி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிரேம் மற்ற சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே பல தலைவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதே போல் நான் வருவதற்கு வெகு நேரமாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் அப்பாதுரை அவர்களை,
புதிய புரட்சி கழகத்துடைய இளைஞரணி அமைப்பாளர் அருமை தம்பி கலை அவர்களே, அண்ணன் வேலு அவர்களே மற்றும் GRS ரவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு காலையில் புறப்படுகின்ற போது என்னோட இன்னும் இதுவரை தொடர்ந்து என்னோட வருகை தந்திருக்கின்ற புதிய புரட்சி கழகத்துடைய மாநில செயலாளர் AK லோகு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்வு நடப்பது உண்மையாகவே தமிழ்நாட்டில் எல்லாம் ஒத்து நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்க சாதி மதமற்ற சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும் என்ற புதிய புரட்சி கழகத்தை ஆரம்பித்து இந்த இயக்கத்தில் பல தரப்பு மக்கள் இந்த இயக்கத்துல இருக்கிறார்கள், பொறுப்பில் இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த இயக்கத்தை புரிந்து கொண்டு மாபெரும் போராளி பூவை மூர்த்தியா, புரட்சியர் அம்பேத்கர், ரட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச மனிதர், சிங்காரவேலன், காமராஜர் இப்படிப்பட்ட தலைவருடைய கொள்கையை மார்பில் சுமந்து கொண்டு என்னோட புதிய புரட்சி கழகத்துல களமாடி வருகின்றார்கள். இந்த வேளையில் இன்றைக்கு நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசனுடைய மணிமண்டபத்திற்கு வருகை தந்து மாலை அணிவித்து மரியாதை செய்து நம்முடைய அருமை செயல் போராளி சுரேஷ், நம்முடைய இளையராஜா அவர் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி இந்த நிகழ்வு இன்றைக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த நிகழ்வை வேற மாதிரி நம்ம மாற்றி காட்டியாக வேண்டும். இன்றைக்கு தாத்தா ரட்டமலை சீனிவாசனுடைய பிறந்த நாள் என்றால், நினைவு நாள் என்றால், அச்சர பக்கத்தில் தொடங்கிய பேரணி இதுவரைக்கும் இருக்க வேண்டும். இந்த பகுதியில பஸ் ஓடாத அளவுக்கு, பேருந்து ஓடாத அளவுக்கு நிகழ்ச்சியை நம் கையில் எடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அனைத்து தலைவர்களையும் ஒன்று கூட்ட வேண்டும். இன்றைக்கு முன்பாக இல்லாமல் இப்போ பல தலைவர்கள், நம்முடைய முக்கிய தலைவர்களாம் வருகை தந்து தாத்தா அவர்களுக்கு ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் வீர வணக்கம் செலுத்திருக்கின்றார்கள். உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு நேரத்தில் நான் இதை எங்க நினைவு கூட உண்மையாக கடமைப்பட்டிருக்கின்றேன். தாத்தா ரட்டமலை சீனிவாசனுடைய மணிமண்டபம் இன்றைக்கு இவ்வளவு அலங்காரமாக இருக்கின்ற இந்த மணிமண்டபம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கு முன்பாக ஒரு காடு போல காட்சி அளித்தது இந்த இடம். கிட்டத்தட்ட எல்லா இடத்தும் வேலிக்கத்தான் தோப்புகளும், காய்ச்சால் செடிகளும், முள்ளுகளும், இப்படி இந்த இடம் போல பரவி போய் தாத்தாவுடைய மணிமண்டபம் தெரியாம இருந்தது. அது அதிமுக இந்த மணிமண்டபத்தை கட்டி விட்டுவிட்ட பிறகு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மணிமண்டபத்தை திமுக கண்டுகொள்ளவே இல்லை. அதற்கு பிறகு நம்முடைய அருமை அண்ணன் நம்முடைய லண்டன்ல இருக்கின்றார்கள். அண்ணன் நரேந்திர பாயனர் அவர்கள் என்னுடைய தொலைபேசியில் வருகை தந்து என்னிடத்துல சொன்னார்கள், அண்ணன் எங்க இருக்கீங்க, நம்ம அமர்த்துறேன், உடனடியாக தாத்தா மணிமண்டபத்தால போய் பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்றதை என்னன்னு சொன்னார்கள். இன்னைக்குல ஒரு வாரம் கழிச்சு போட்டோம்னா நரேந்திர பாயனர் இடத்துல நான் சொன்னேன், இல்லை நீங்க உடனடியாக போய் ஆக வேண்டும் அந்த இடத்திற்கு என்று சொன்னார்கள். அப்போது நான் மாமல்லபுரத்திலிருந்து அங்க இருந்து கத்தி கடவரை இப்படி போன்ற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இங்க இருக்கிற நம்முடைய மாவட்டத்தில் சேகரி போன்றவர்கள், மாநிலத்தை போன்றவர்களை இங்க வர வைத்து விட்டு நாங்கள் இந்த களத்துக்கு காலை 10 மணிக்கு வந்தோம். 10 மணிக்கு வந்து இங்க இருக்கின்ற செடி கொடி மரம் எல்லாத்தையும் வெட்டி எல்லாத்தையும் சரி செய்கின்ற போது இங்க இருக்கின்ற அச்சரப்பாக்கம் காவல்துறை அதிகாரிகள் வந்தார்கள், எங்களை தடுத்தார்கள். நீங்கள் இந்த வேலை செய்யக்கூடாது, நீங்க எல்லாரும் செய்வதற்கு என்று கேட்டார்கள். அப்போது காவல்துறை இடத்திலே நாங்கள் முறையிட்டோம். இங்க எங்களுடைய முப்பாட்டம் தாத்தா இந்த ரோட்ல நடந்தா தீட்டு, ரோட்ல உட்காரக்கூடாது, நாங்க செருப்பு போட்டு நடக்கூடாது, தோல்ல துண்டு போட்டு நடக்கூடாது, கோயிலுக்குள்ள போகக்கூடாது, இப்படியாப்பட்ட சட்டத்தை கொடுமையான நிலைமைலாம் நாட்டு இருந்துச்சு. அந்த உரிமையெல்லாம் பெற்றது அந்த தாத்தா ரட்டமலை சீனிவாசனுடைய மணிமண்டபம் ஒரு போதை கூடாரமா மாறி இருக்குது. அதை நாங்க கிளீன் பண்ணாம யாரு கிளீன் பண்ண முடியும்? இல்ல அரசாங்கம் பண்ணோம். அரசாங்கம் பண்ணலையே. அதிமுக அரசுல இந்த மணிமண்டபம் கட்டினாங்கிற காரணத்துக்காக திமுக பண்ணவே இல்லை. அப்போது நாங்கள் ஊடகம் மூலியமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டோம். இன்று முதல் தாத்தா ரட்டமலை சீனிவாசனுடைய மணிமண்டபத்தை திமுக ஆளுகின்ற திமுக அரசு உடனடியாக இதை கட்டி முடித்து இதற்கான பாதுகாப்பு வளையத்தை தரவில்லை என்று சொன்னால், நாங்கள் இருக்கின்ற இயக்கத்தின் சார்பாக அந்த தலைவரை வைத்து எங்கள் செலவிலேயே தாத்தா ரட்டமலை சீனிவாசன் மணிமண்டபத்தை திறந்து வைப்போம் என்கின்ற அறிக்கையை நாங்கள் இந்த தளத்தில் இருந்து சொன்னோம். அதன் அடிப்படையில இவர்கள் இவர்களா திறந்து வைத்தால் இருக்கின்ற இடத்தை எல்லாம் அடக்கி விடுவார்கள், இது பறையறைக்கு சொந்தமான இடமாக மாறிவிடும் என்கின்ற காரணத்தினால் இந்த அரசு ஒரு ஒதுக்குப்புறமாக காமனை போட்டு இந்த வளையத்துக்குள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சிலையை வைத்து விட்டார்கள். இதிலும் கூட மிக பெரும் வருத்தம், ஒரு சிலை என்றால்
அது 4 பேருக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், மக்கள் மத்தியில தெரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த சிலையை ரோட்டப்பட்டாவில் வைக்க வேண்டும். ஆனால் மாறாக யாரும் பார்ப்பதற்கு வழியில்லாத தெருவை திருப்பி வைத்திருக்கின்றார்கள். இதுவே அவர்கள் செய்திருக்கின்ற சூழ்ச்சி என்பதை நான் கண்டனத்தை பதிவு செய்ய உறுதியாக நான் கண்டனமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இங்க வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய தலைவர்கள், அண்ணன்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம் அனைவரும் ஒரு நேரத்தில் இருந்து இந்த சிலைக்கு, இந்த இடத்துக்கு கேட்டை அந்த பக்கமாக திருப்ப வேண்டும், ரோட்டு பக்கமாக திருப்ப வேண்டும். இருக்கின்ற அரசு புறம்போக்கு இடத்தை நம் கையகப்படுத்த வேண்டும். இங்கே நம்மளை போன்ற அப்பாவி ஜனங்கள் திருமணம் செய்வதற்கு திருமண மண்டபத்துக்கு போனால் 1 லட்சம் 2 லட்சம் கேட்கின்றார்கள். அதையெல்லாம் மாற்றி திருமணம் என்று சொன்னால் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அல்லது சாதி மதமற்ற ஒரு சகோதரர் திருமணம் செய்து கொள்ளலாம். தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய மணிமண்டபத்தில் இடம் இருக்குது, அங்க திருமணம் செய்யலாம் அப்படின்ற நிலைமையை நாம் உருவாக்கிட வேண்டும். இது நமக்காக இல்ல, வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்காக இதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும். இன்னும் இதையெல்லாம் விட்டால் நம்மளை சுருக்கி ஒரு ஈரோட கையில வைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் அதிமுக திமுக செய்கின்ற சூழ்ச்சி நாம் வளர்ந்திருக்கவே கூடாது. இந்த நாட்டில் ஒரு தலைவன் இதை எதிர்த்து போராடிடக்கூடாது, பேசிடக்கூடாது. தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய வரலாறு சுத்தமா தமிழ்நாட்டில் மறைக்கப்பட்டது. அந்த மறைக்கப்பட்ட வரலாறு இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் கிராமம் முழுக்க, ஊர் முழுக்க, இன்றைக்கு நகரம் முழுக்க, மாவட்டம் முழுக்க இன்றைக்கு பரப்பி வருகின்றார்கள். இன்றைக்கு இங்கு நடக்கின்ற நிகழ்வு தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய புகழ் அங்கங்கே இன்றைக்கு பறைசாற்றப்பட்டிருக்கின்றது. நான் பார்க்கின்றேன் ஊடகத்தின் மூலியமாக ஆந்திராவில் இங்கிருந்து கொலைக்கு போன தமிழர்கள் ஆந்திராவில தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடி வருகின்றார்கள். இதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் இன்றைக்கு வரவையெல்லாம் பார்க்கின்றோம். எத்தனை புது புதியா என்ற தலைவர்கள் எல்லாம் போர் வைத்திருக்கின்றார்கள். டிஸ்ட்ரிக்ட் போர்டு வாழ்த்து சொல்லியிருக்கின்றார்கள், எந்த கட்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கின்றார்கள். வருகின்ற வழியெல்லாம் பார்க்கின்றோம். ஆடி மாசம் வருகின்ற போது நமக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுள் என்று சொல்லப்படுகின்ற கோயிலுக்கெல்லாம் போர்டு வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நமக்காக போராடிய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு சமூக அமைப்புகள் மட்டுமே இந்த மக்கள் மத்தியில அவரை விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவான தலித் சகோதரர்கள் அதை செய்யவில்லை. இதையெல்லாம் நாம் கிராமம் முழுக்க சென்று நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், ஐயோபிஎஸ் பண்டிதர் இவர்களெல்லாம் எவ்வாறு இந்த நாட்டிலே போராடினார்கள், இவர் போராட்டம், இந்த போராட்டத்தால் இந்த மக்கள் எப்படி வெகுந்து இருந்தார்கள் என்பதையெல்லாம் கிராமமாக சொல்ல வேண்டும். சொல்வதற்கான குழுவை நாம் அமைக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தால்தான் நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய தம்பிமார்களை, தாய்மார்களை இவர்களெல்லாம் ஒரு களத்துல கொண்டு வந்து, எப்படி மற்ற தலைவர்களுக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் குரு பூஜை என்று சொல்லுகிறார்கள், அந்த ரோடே பந்தாகி போகிறது, அந்த மாவட்டமே பந்தாகி போகிறது. பெண்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார்கள், அவர் தலைவர்களை கொண்டாடுகிறார்கள். ஆனால் நம்முடைய தாய்மார்கள் அந்த சூழ்நிலைக்கு இன்னும் நாம் கொண்டு வரவில்லை. ஆகினால் அந்தந்த கிராமத்தில் இருக்கின்ற நம்முடைய தாய்மார்களை சந்தித்து நம்ம தலைவர்கள் செய்த நன்மைகள், போராட்டங்கள், சிந்திய ரத்தங்கள், அதையெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியது நம்முடைய தலையான கடமையாக இருக்கின்றது என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு கூட நம்முடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற அண்ணன் ஆசைத்தம்பி போன்றவர்கள்லாம் உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்கள் சிறப்பாக தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய வரலாறு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எடுத்து சொல்லுவார்கள். ஆகினால் நம்முடைய மறைந்த மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது இந்த கொள்கைதான். நம் அரசாங்க இடத்திலே கெஞ்சுவதால் இல்லை மனு கொடுப்பதால் நம் உரிமையை பெற முடியாது. நமக்கு தேவையான உரிமையை நாமே பெற வேண்டும் என்று மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு, நம்முடைய தலைவர்களுக்கு எண்ணற்ற சேவை செய்ய வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். அந்த சேவையை செய்கின்ற படைத்தளபதியாக புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவீரனும் மாறியாக வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அன்பு சகோதரர்களுக்கு என்னுடைய நம்ம யார இது பண்ணது முக்கியமான தலைவர் அண்ணன் பறையர் பேரவை அண்ணன் கதிரவன் அவர்களை சொல்லவில்லை. அது உண்மையா அண்ணன் கதிரவன் அவர்கள் எங்களை எல்லாம் சந்தித்து நாங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த சலுகை இருக்கின்றது, இந்த மக்களுக்கு இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் கவனத்தில் கொண்டவர் அண்ணன் கதிரவன் அவர்கள் சிறப்பாக உரையாற்றுவார்கள். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையில் கூட நம்ம அமர்ந்து உட்கார்ந்து கேட்டால் உண்மையாக இந்த வரலாறை தெரிந்து கொள்ளலாம். வரலாறு மிக்க தலைவர் அண்ணன் கதிரவன் போலதான் இருக்கின்றார்கள். ஆகினால் இவர்களுடைய வாய்ப்பு, இவர்களை சந்திக்கின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், ஐயோபிஎஸ் பண்டிதருடைய அந்த கொள்கையை நாடு முழுக்க, கிராமம் முழுக்க,
மகளிர் தாயங்க இருக்கிற அந்த இடத்தில் கொண்டு போவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெற்றேன். நன்றி. ஜெய் பீம்.